மேஷராசி, அஸ்வினி நட்சத்திரம், தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது கேதுவுடைய நட்சத்திரம். இது தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 5 வயது வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை. 5 + 20 25 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடப்பில் வரும். இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி மாதம் வரைக்கும், அதாவது 2027 பங்குனி மாதம் வரைக்கும் இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? கிரக நகர்வுகள், அதாவது சனி, குரு, ராகு, கேது இது எல்லாமே ஒரு நல்ல அமைப்பில் இருக்குது. இந்த ஆண்டு ஒரு சுபிட்சமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். இதில் சனியுடைய நகர்வுகள் இருக்குது இல்லையா, உத்திரட்டாதியிலிருந்து ரேவதி வரைக்கும் முழுசாக எடுத்துக்கலாம். இதில் வக்ரமாவார், வக்ர நிவர்த்தி ஆவார். அதே மாதிரி குருவுடைய பயிற்சி இருக்குது. இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு படிக்கிற காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? 16 வயசுலேருந்து ஒரு 20-22 வயசு வரைக்கும் படிப்பில் ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா 7.5 சனி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்துக்கணும். சனி பார்வைப்படக்கூடிய இடங்களில் ஒரு சில கிரகங்கள், அதாவது சனி பகவானுக்கு பகை கிரகங்கள் இருந்தால் நிறைய பேருக்கு டிஸ்டர்ப் வரும். இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய தன்மையை இந்த குரு கொடுத்துரும். குரு நல்ல அமைப்பில் இருக்குது. குருவை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. குரு உச்சமாக வர்றார் இந்த ஆண்டில். நல்ல ஒரு மாற்றங்கள் படிப்பு ரீதியாக. இது வரைக்கும் படிப்புலலாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுனாக்கா பரவாயில்ல. அதாவது சனி பார்வைப்படக்கூடிய இடங்களில் சனி பகவானுக்கு பகை கிரகங்கள் இருந்தால் மட்டும்தான். அந்த கிரகங்கள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நல்லாவே இருக்கும். படிப்பு ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள். இப்போ மேல் படிப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, உயர் படிப்பு வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணாலும் சரி, இதெல்லாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சிறப்பு. எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். 22 வயசுக்கு மேலேனாக்கா, அதாவது வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. ஒரு சில பேருக்கு வேலை ரொம்ப நாளாக தேடிட்டு இருப்பாங்க. 2024 வேலை பிரச்சனைகள் இருக்குது. அதில் இந்த மேச ராசியில் இருக்கிறவங்களுக்கு இப்போது இந்த வேலை பிரச்சனைகள் தீரும். புதிய வேலை வாய்ப்புகள் அமையிறது எல்லாமே ஒரு நல்ல மாற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். 25 வயசுலேருந்து 31 வயசு வரைக்கும் சூரிய தசை. சூரியன் இந்த ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன், பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி. இந்த தசை நல்லாவே இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த சூரிய பகவான் நீசமாகி தசை நடத்தினால் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. இன்னொன்று, லக்னத்துக்கு மறைவு ஸ்தானங்களில் இருந்து தசை நடத்தினால் நிறைய முயற்சிகளை எடுக்கணும். நீங்கள் படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணாலும் சரி, ஏன்னா மேல் படிப்பு படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவீங்க, அதுக்காக முயற்சி பண்ணாலும் நிறைய முயற்சிகள் எடுக்கணும். வேலை ரீதியாக நீங்கள் முயற்சி பண்ணாலும் சரி, ஒரு சில பேருக்கு வேலை மாற்றங்களை கொடுக்கும். ஏன்னா 7.5 சனி, சனி பகவான் இப்போ சூரியனோட தசையில் ஒரு சில தடைகளை கொடுப்பார். நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் சரி அந்த தடைகள் இருந்துகிட்டே இருக்கும். அதிகப்படியாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். மனசளவில் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது கைக்கூடி வந்துடும். உங்கள் சுய ஜாதகத்தில் திருமணம் எப்படி இருக்கிறவங்களுக்கு கூடி வரும் அப்படின்னாக்கா, அதாவது சனி பகவான் 12 ஜென்ம ராசி, அப்படி இல்லைனாக்கா ராசிக்கு 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் திருமணம் கூடி வந்துடும். திருமணம் தடைப்பட்டு வருது அப்படின்னாக்கா விட்டுருங்க, ரொம்பலாம் முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா குரு உங்கள் சுய ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தால் 23லேருந்து 26, 27 வரைக்கும் திருமணம் தடைப்பட்டுனே இருக்கும். 27 to 31 இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு. ஆனால் ஒரு சில பேருக்கு அந்த 7.5 சனி வருது இல்லையா, இந்த தசைங்கிறது கொஞ்சம் மோசமாக இருந்துச்சுனாக்கா, அந்த சூரிய தசைங்கிறது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் பார்த்து தான் தொழில் பண்ணணும். தொழில் ரீதியாக கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. ஏன்னா பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கவனத்தோடு பண்ணுறது நல்லது. நல்லா போச்சு, தொழில் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னாலும் கவனமாக பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டமாக போகுது அப்படின்னாலும் நிறைய முயற்சிகளை எடுத்து இந்த தொழில் பண்ணுறது நல்லது. பெரிய கடன்களை வாங்காமல் சின்ன கடன்களை முயற்சி பண்ணுறது நல்லது, அதாவது தொழில். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும். எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். எம்ப்ளாய்க்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மாற்றம்னா பிரச்சனை கிடையாது. பெரிய அதாவது வேலை செய்யக்கூடிய இடத்துல மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கத்தான் செய்யும். மேலதிகாரிகளோட தொந்தரவு, கீழ்நிலைமையில் இருக்கிறவங்க, அதாவது உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறாங்க இல்லையா, நீங்கள் ஆர்டர் பண்ணால் எல்லாத்தையும் செய்கிறாங்க இல்லையா, அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நெருக்கடி கொடுக்கத்தான் செய்வாங்க. அது சரியாயிடும். 31லேருந்து 41 வரைக்கும் சந்திர தசை. சந்திரன் இந்த சந்திர தசைக்கு நல்ல யோகமான டைம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ராசிக்கு ஒரு சில பேருக்கு அந்த பரிவர்த்தனை எல்லாம் இருக்கு இல்லையா, சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை இவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும்.
நீங்கள் வந்து வேலையை பற்றி கவலையப்பட தேவையில்ல. பரிவர்த்தனை ஆகலாம் நல்லா இருக்காதா அப்படின்னு கேட்காதீங்க. உங்கள் ஜாதகத்தில் வந்து சனி பகவான் நல்லா இருந்தாலே போதும். சனி பகவானுடைய 3ஆம் பார்வை அப்படிங்கிறது ரோகிணி நட்சத்திரத்திலேருந்து திருவாதிரை 1ஆம் பாதம் வரைக்கும், அப்படிலாம் மிருகசீரிட நட்சத்திரம் வரைக்கும்னு எடுத்துக்கலாம். இந்த 2 இடங்களில் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவானுக்கு பகை கிரகங்கள் இருந்தால், இல்லை கேது இருந்தாலோ, இல்லை கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருந்தாலோ, அப்படி இல்லை 4ஆம் அதிபதி இருந்தாலோ இந்த வேலை மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி 7ஆம் பார்வையில் வந்து அஸ்தம் நட்சத்திரத்திலேருந்து சித்திரை வரைக்கும், 10ஆம் பார்வை வந்து பூராட நட்சத்திரத்திலேருந்து உத்திராடம் வரைக்கும், இது மாதிரியான இடங்களில் வந்து சனி பகவானுடைய பார்வை பதியுது. ஏன்னா 7.5 சனி அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன், கொஞ்சம் முயற்சிகள் அதிகமாக போடணும் வேலை சார்ந்து. ஆனால் வேலை மாற்றங்கள் இந்த இடத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்துச்சுன்னா இந்த ஆண்டில் நல்ல ஒரு வேலை மாற்றங்கள் உண்டு. அதாவது சனி பகவானுக்கு பகை கிரகமாக இருந்தால் வேலை போய் வேலை கிடைக்கும், நட்பு கிரகங்களாக இருந்தால் ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அது மாதிரி வேலை ரீதியாக நல்ல ஒரு உயர்வு, அது மாதிரி நிறைய எடுத்துக்கலாம். மற்றபடி குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா குடும்ப வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சந்திரதசை, சந்திரன் சனீஸ் இப்போ வந்து பகை கிரகங்கள், எப்போவுமே பகை கிரகம் தான். இது மாதிரி உங்களுக்கு சுய ஜாதகத்தில் வந்து இந்த நட்சத்திராதிபதி அஸ்வினி நட்சத்திரம்னா கேது, கேது வந்து சரியில்லைன்னு வச்சிக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தில். அதாவது சந்திர பகவானுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், இந்த வீடு கொடுத்த கிரகம் அதாவது செவ்வாய் இதுவும் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், இல்லை வந்து ராகு கேதுவோடு சேர்ந்திருந்தால் கொஞ்சம் பாதிப்புகள் கொடுக்கும் வேலை ரீதியாக. ஏன்னா வேலை செய்யக்கூடிய இடம் தான் இது 4ஆம் இடம் அப்படிங்கிறது. குடும்ப வாழ்க்கையிலும் அது என்ன நட்சத்திரத்தில் வருதோ அந்த கிரகங்கள், அதாவது இந்த நட்சத்திராதிபதி இன்னொன்று வீடு கொடுத்த கிரகம் என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கோ அது சம்மந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வந்து கடன் பிரச்சனை கொடுக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுக்கலாம். எதுவாக இருந்தாலும் சமாளிக்கிற தன்மையை அந்த சனி பகவான் கொடுத்துரும். எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குதோ அந்த அளவுக்கு சமாளிக்கக்கூடிய தன்மையை கொடுத்துரும். 41 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும் செவ்வாதசை, செவ்வாய் இந்த ராசிக்கு வந்து செவ்வாய் வந்து அஷ்டமாதிபதி. இதில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நெகட்டிவாக சொல்கிறேன்னு தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இதில் அஷ்டமாதிபதி தசை இப்போ 7.5 சனி வேறு போயிட்டுருக்கு. இதில் கொஞ்சம் கடுமையான கஷ்டங்கள் இருக்கும். அதாவது வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை போராட்டமாக இருக்கும், வேலையை நிற்க வைக்கிறது போராட்டமாக இருக்கும். இன்னொன்று வந்து வேலை செய்யக்கூடிய இடங்களில் கொஞ்சம் இடமாற்றங்கள் அடிக்கடி போயிட்டு வர மாதிரி அது மாதிரி கொடுக்கும். உடல்நிலை தொந்தரவுகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம், கொஞ்சம் கவனம் தேவை. நீங்கள் உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்க, உங்கள் மேலே நீங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்கன்னா நல்லா தூங்குறது, அப்படி இல்லைனாக்கா அதாவது டைமுக்கு தூங்குறது, டைமுக்கு சாப்பிட்றது, அது மாதிரி கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டிங்கனாக்கா இப்போ அஷ்டமாதிபதி தசையில் பெரிய கெடுபலன்களை கொடுக்காது. மற்றபடி வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி இந்த செவ்வாய் பகவான் பெரிய கெடுபலன்கள் இல்லை. எப்படி காப்பாற்றிடுவார், ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் தானே. லக்னம் வேறு லக்னமாக இருந்தால் அந்த லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக அந்த செவ்வாய் வந்தால் கூட கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா உடனே நிவர்த்தி ஆகிடும். பெரும்பாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னாக்கா இந்த ராசிக்கு ராசியாதிபதி எப்படியும் காப்பாற்றிடுவார், என்ன ஒரு கஷ்டங்கள் வராமல் இருந்தாலும். அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் பகவான் அதாவது இந்த தசையில் இருக்கிறவங்களுக்கு வந்து வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை ஒரு சிலது கொடுக்கும். அதே மாதிரி சந்திர தசையிலே இருக்குது, சந்திர தசையிலும் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குது. அதாவது இடம் வாங்கி போடுறது, இடம் சம்மந்தமாக நல்ல ஒரு முன்னேற்றம், அது மாதிரி சந்திர தசைக்கும் சொல்லலாம், செவ்வாய் தசைக்கும் சொல்லலாம். 48 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு இந்த ராகு பகவான் இருக்கார் இல்லையா, இவர் வந்து சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது கும்பராசி மகர ராசியில் இருக்கிறவங்க. மற்றபடி வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் பெரிய கெடுபலன்களை கொடுக்காது. சனியோடு சேர்ந்து இருந்தால் கூட பெரிய கெடுபலன்களை கொடுக்காது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் புத்தாண்டு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு வேலை மாற்றங்கள், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மாற்றம், திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம், இதெல்லாம் வந்து நல்ல ஒரு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஒரு சில பேருக்கு வந்து இந்த ராகு வந்து இருக்கக்கூடிய இடம் இந்த ராசிக்கு வந்து அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்துச்சுன்னா, அதாவது 3, 6 அந்த புதனோட வீடு இருக்கு இல்லையா, அந்த புதனோட வீட்டிலலாம் இருந்தால் நிறைய கஷ்டங்களை கொடுக்கும். அதாவது சனி பகவானுக்கு வந்து நட்பு கிரக வீட்டில் இருந்துச்சுனாக்கா கஷ்டங்களை கொடுக்கும். இன்னொன்று வந்து கடன் பிரச்சனைகளை கொடுக்கும். பெரிய கடன்களை தவிர்ப்பது நல்லது. இந்த ராகு தசையில் இருக்கிறவங்க வந்து பயப்பட தேவையில்லை. நிறைய பேர் ராகு தசைனா பயப்படுறாங்க. ஏன்னா 7.5 சனி வரும்போது ராகு தசைன்னா ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன்னா அந்த ஷேர் மார்க்கெட்டு, அது மாதிரி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு, அது மாதிரி இது மாதிரியெல்லாம் வந்து பணத்தை எடுத்து போய் போட வைக்கும். ஃபஸ்ட்டில் வந்து நல்லா வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்லேயே ஏதோ ஒரு வருமானம் வருதுன்னு வச்சிங்களேன், முடிஞ்ச அளவு சேஃப்டி பண்ணிங்க. திரும்ப திரும்ப அதில் எடுத்து போய் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு மொத்தமாக லாக் ஆகிடும். ஒரு டைம் கொடுக்கும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா விரயத்தில் இருக்கும் போதெல்லாம் நிறைய கொடுக்கும். உங்களுக்கு வந்து ஆசை காட்டி அப்படியே அழகாக கூப்பிட்டு போகும். கூப்பிட்டு போயிட்டு மொத்தமாக லாக் பண்ணி விட்ரும். அந்த ஜென்மசனி ஆரம்பிக்கிற டைமு இல்லைனா ஜென்மசனி முடிக்கிறதுக்காட்டியும் மொத்தமாக காலி பண்ணி விட்ரும். அதனால் எந்த அளவுக்கு வருதோ
அதை வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிடும் அங்கேருந்து. அதாவது அதில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போகிறது, அது மாதிரி உங்கள் வீட்டுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிங்க. மற்றவங்களுக்கு எதை பண்ணாலும் சரி உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும். உதவி பண்ணுறன்ற பேரில் ஏதாவது பண்ணி அங்கேயும் பிரச்சனைகளை கொடுக்கும். ஏன்னா இந்த காலகட்டம் அது மாதிரி காலகட்டம். யாரையும் நம்பாதீங்க. இந்த ராகு தசையில் இருக்கிறவங்க உடல்நிலையை பார்த்துக்கிறது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. 66 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும் குருதசை சொல்லவே தேவையில்லை. ராசிக்கு வந்து இப்போ உச்சமாக வரார். இப்போ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல உச்ச வீட்டுக்கு போயிட்டார். இன்னொன்று குருதசையில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ உடல்நிலை பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து மருத்துவம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கிளியர் ஆகும். கடன் பிரச்சனைகள் கிளியர் ஆகும். குருதசையில் சூப்பராக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். குருதசையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனியுடைய நகர்வுகள், சனியுடைய பார்வைப்படக்கூடிய இடங்களில் வந்து குரு இருந்தால் இன்னும் சிறப்பு. நல்ல ஒரு முன்னேற்றங்கள், அதாவது குடும்ப ரீதியாக சுப விசேஷங்கள் நடக்கிறது, வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, அது மாதிரி. சனி பகவான் வந்து நகரக்கூடிய இடத்துல இந்த குரு இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா ஆட்சி வீடு அந்த வீட்டில் மீனராசியில் இருந்தால் கூட, அதாவது உத்திரட்டாதி, ரேவதி இது மாதிரி நட்சத்திரத்தில் இருந்தால் கூட நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். ஏன்னா ஆட்சி ஆகிட்டார் அவர் உங்களுக்கு விரயத்தை நிறைய கொடுப்பார். சுப விரயங்களை நிறைய கொடுப்பார். நிறைய செலவுகள் வந்து அதுவும் சுப விசேஷங்களாக இருக்கும். அது அதிகபட்சமாக யாராருக்கெல்லாம் உடல்நிலை பிரச்சனைகள் இருக்கோ அந்த உடல்நிலை பிரச்சனைகள் இருக்காது. அதாவது மருத்துவ செலவுகள்லாம் வந்து கம்மியாகும். ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னாக்கா இப்போ எடுத்துக்கலாம். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டு தான் அந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது. அதாவது சித்திரை முதல் பங்குனி வரை 2026 ஏப்ரல் மாதத்துலேருந்து 2027 மார்ச் மாதம் வரைக்கும் 82 வயசுக்கு மேலே 19 வருடங்கள் சனி தசையில் சொல்லவே தேவையில்லைங்க. அருமை. அதாவது எப்படின்னாக்கா பின்னாடி வரக்கூடிய சனி பகவான் வந்து நிறைய உங்களுக்கு மன அமைதியை கொடுப்பார். நிறைய வந்து இந்த கோயில் குளம் போகிறது அது மாதிரி நிறைய நிம்மதியை கொடுப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பின்னாடி வரக்கூடிய சனி பகவான் தசையும் முன்னாடி ஒரு 20-25 வயசுக்குள்ளே வரக்கூடிய சனி பகவான் தசையும் பெரிய கெடுபலன்களை கொடுக்கல. அது யாருக்கோ, அதாவது ஒரு 100க்கு ஒரு 10 பேருக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுக்கும் முன்னாடி வர்றது. அதாவது கெட்ட பேர் எடுக்கிற மாதிரியெல்லாம் நிறைய பிரச்சனைகள், படிப்பெல்லாம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி ஒரு சில பேருக்கு வரலாம். எல்லாருக்கும் அது கொடுக்காது. அதே மாதிரி பின்னாடி வரக்கூடிய அந்த 100க்கு 10% பேருக்கு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். அது வந்து அந்த கோயில் கோலம் போகிறது, அது மாதிரி மன அமைதிக்காகிறது, அது மாதிரி சரியான உணவு பழக்கங்கள், சரியான தூக்கம் அது மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா அதுவும் இருக்காது. பெரிய கெடுபலங்களை கொடுக்காது அந்த சனி தசை அப்படிங்கிறது. மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும். நன்றி.